ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுங்க. இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல 2 குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார், ராசியிலேயே சூரியன் அமர்ந்துள்ளாருங்க. 8 குடையவன் 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், 11ஆம் இடத்துல 11 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. லாபஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவதன் காரணமாக இது அதிகமான ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக சொல்லலாங்க. குறிப்பாக எந்த வகையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் தாராளமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகளை கூட நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது நீங்கள் வந்து டைம் இல்லைன்னா முயற்சி பண்ணி பாருங்க. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதனால பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேருங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குது. அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய தினத்தை மாற்றித்தர அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் கருத்துக்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய ஐடியாக்கள் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க. உங்கள் அலுவலக பணிகள் உங்களுடைய ஐடியாக்களுக்கு மதிப்பு கொடுறதுனால ஒரு கெத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, செல்வாக்கான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு ஏதாவது தாத்தாவளி சொத்து இல்லை பாட்டனார் சொத்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எனவே அதை தொடர்பான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். மற்றவங்க தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல இன்னைக்கு நீங்கள் அலாதி பிரியம் கொண்டு காணப்படுவீங்க. அந்த மாதிரி செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உறவு மேலாண்மை ஏற்படும் நண்பர்களே. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு புதிய ஐடியாக்கள் எல்லாம் நிறைய உதயமாகக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. வியாபாரிகள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமாக உங்களுக்கு வந்து பண வரவுகளை பெருக்கிக் கொள்ள முடியும். பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் வியாபாரத்தில், ஆனால் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோன்றதுனால அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம். ஆதாயம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வரலாங்க. அது மூலமாக குடும்ப வாழ்க்கையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க்கை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய முடியும். அது உங்களுக்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்காக அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து எப்படிலாம் வந்து சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக பெறலாங்க. சேமிப்பை உயர்த்துக்கிறதுக்கான நல்ல வழிகாட்டுதல்கள் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பாக்கெட் சாக்லேட்டை முழுசாக நீங்கள் ஒருத்தரே வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தித்திப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. எனவே உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு உணர்வுகள் மற்றும் உங்களுக்கு டவ் சாக்லின் அருமணம் போன்ற நல்ல வாசத்துடனான காதல் வாழ்க்கை இன்றைய உங்களுக்கு காத்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்.
நல்ல ஒரு காதல் சுவையை நீங்கள் அள்ளி பருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். வியாபாரத்தில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைய ஏற்படலாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பேசுறது தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஆனால் உங்கள் கருத்து கேட்டால் நீங்கள் வெட்கமே பட தேவையில்லை. உங்கள் கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாம். உங்கள் கருத்துக்கள் மூலமாக நிறைய பாராட்டுதல்கள் கிடைத்து நல்ல ஒரு கெத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்காக முயற்சிகளையும் தாராளமாக செய்யலாங்க. ஸோ கருத்து கேட்டால் நீங்கள் அமைதியாக வெட்கப்பட்டு இருந்துடாதீங்க. தாராளமாக மனசுல தோன்றதை அப்படி அடிச்சு விடுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக பாராட்டு புகழ் கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய விஷயமாக உங்களது இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக அமையுதுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை செய்து தருவார். அந்த மாதிரி சிறப்பான ஒரு பிளான் அவர் வச்சிருப்பாரு. அதனால உங்களுக்கு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்கு. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமைங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை உங்க வாழ்க்கை துணை கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்க சொந்த பந்தங்கள் கூட, நண்பர்கள் கூட, உறவினர்கள் கூட, சக ஊழியர்கள் கூட, குடும்ப உறுப்பினர்கள் கூட, யார் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சில விஐபிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சில பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்திருக்குங்க. அதனால கல்யாண பேச்சுவார்த்தைகள், இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம். உங்க பிள்ளைகள் மூலமாக பெருமைமிக்க நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க. பண வரவுகள் பெருகும், பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பாக்கிகளை வசூல் செய்ய அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நாள், ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த நேரம் நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான சூழல் உங்களுக்கு அமையும். ஸோ அந்த சிச்சுவேஷனை நீங்கள் அனுபவிக்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. மனதளவில் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு 3வது கையான தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவியாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதில் புதுவிதமான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய கண்டிப்பாக தோன்றுங்க. இன்னைக்கு மற்றவங்க தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு பெறக்கூடிய, பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கான கருத்துக்களுக்கான மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பாராட்டு இன்னைக்கு கூடும். அது உங்களுக்கு நல்ல வகையில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு மனசுல தேவையில்லாத ப்ரெஷரை உருவாக்கி கொள்ளாமல் நீங்கள் பயணங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.